உயர்ந்த மலைகள், பள்ளத்தாக்குகளை கொண்ட நேபாளம் நாடு இமயமலைக்கு மத்தியில் உள்ளது. இதனால் அடிக்கடி பேரழிவை ஏற்படுத்தும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை அந்நாடு சந்தித்து வருகிறது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்தின் ராசுவா மாவட்டத்தின் போட்டே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 350ஆக அதிகரித்துள்ளது. நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வெள்ளத்தில் மாயமாகி இருக்கின்றனர். பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 5 வருடங்களில் நேபாளம் இதுவரை சந்தித்த பேரழிவு சம்பவங்களை இங்கே பார்க்கலாம். ஜூலை 2025 நேபாளத்தில் மிகப்பெரிய பனிப்பாறை உருகியதால் இதேபோல கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ரசுவா மாவட்டம் பேரழிவை சந்தித்தது. இந்த வெள்ளம் நேபாளம் சீனா எல்லை இணைப்பான மிதேரி பாலத்தை அடித்துச் சென்றது. மேலும் சுங்கப்பகுதி மற்றும் சுற்றியுள்ள உட்கட்டமைப்புகளுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இதில் 11 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் காணாமல் போயினர். 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். செப்டம்பர் 2024 2 நாட்கள் பெய்த கனமழையால் நேபாள வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பை சந்தித்தது. இதில் 21 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. 246 பேர் பலியாகி இருந்தனர். 182 பேர் காயமடைந்தனர். 17 பேர் காணாமல் போயினர். 17,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தன. இந்த வெள்ளத்தால் சாலைகள், பாலங்கள், நீர்மின் திட்டங்கள், பள்ளிகள், சுகாதார நிலையங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஜூன், ஜூலை 2023 ஜூனில் பெய்த பருவமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் நேபாளத்தின் கிழக்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. 6 பேர் உயிரிழந்தனர். 29 பேர் காணாமல் போயினர். வீடுகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட கட்டடங்கள் சேதமடைந்தன. இதேபோல அதே ஆண்டு ஜூலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 பேர் உயிரிழந்தனர். 29 பேர் காயமடைந்தனர். அக்டோபர் 2022 கர்நாலி ஆற்றுப்படுகை மற்றும் மேற்கு பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டது. இதில் 36 பேர் பலியாயினர். 80,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். சாலைகள், பாலங்கள், நீர்மின் நிலையங்கள் சேதமடைந்தன. இதேபோல அதே ஆண்டு செப்டம்பரில் ஏற்பட்ட நிலச்சரிவிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஜூன் 2021 மேலம்சி நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்தன. 1,500க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர். உள்ளூர் வணிகங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குடிநீர் திட்டத்தின் உள்கட்டமைப்பிலும் பெருத்த சேதம் ஏற்பட்டது.